கிறிஸ்பி தோசை சாப்பிட போகலாமா? எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் போயிருப்பீங்க. ராமேஸ்வரம் கேஃப். செம்மையான கிறிஸ்பி தோசை, தட்டு இட்லி, அதோட சட்னி. அப்பா, ஒரு ஒரு தோசைக்கும் ஒரு ஒரு சட்னி தராங்க. ஆனியன் ரவாக்கு ஒரு சட்னி தராங்க, நார்மல் தோசைக்கு ஒரு சட்னி தராங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இவங்களோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா. லைக் ஸ்டெப்ஸு அங்கே எல்லாமே அழகாக உட்காந்து சாப்பிட்றாங்க. உட்காந்து டைனிங்கில் சாப்பிட்ற ஏரியா கம்மி தான். மற்றபடி இந்த ஒரு நீட்டாக லைக் தின்ன பழைய காலத்து மெத்தடில் இருக்கும்ல, அந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. ஸோ அழகாக உட்காந்து சாப்பிட்றாங்க. பசங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தட்டு இட்லி அப்பா சூப்பராக இருந்துச்சுங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருந்துச்சு. நான் லொக்கேஷன் கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பெங்களூரில் சாம்பார் நிறைய பேருக்கு சவுத் இண்டியன் சாப்பிட்றவங்களுக்கு அந்த வெல்லம் இது பண்ணுறது பிடிக்காது. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சவுத் இண்டியன் ஸ்டைல் சாம்பார் தான். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.